எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சில சமயம் நம்மளுக்கு ஒரு சடனாக கேக் சாப்பிட்லான்னு தோணும். இப்படி நினச்ச உடனே கேக் செய்கிற மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஈஸியான கேக் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இது மினி சாக்லேட் கேக்ஸ், அதாவது குட்டி குட்டி கப்ஸில் அது செய்ய போகிறேன். இதோடு சேர்த்து ஒரு சூப்பரான வெனிலா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அதுவும் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை அப்படியே போடாமல் சலிச்சு சேர்க்க போகிறேன். சல்லடில் 1/2 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு டைரெக்டாக பவுலில் சலிச்சிருங்க. இதோட 1/2 கப் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் இதை யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக நல்லாயிருக்கும். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி. இதே பவுலில் வெட் இன்க்ரீடியன்ஸையும் போட்டுடலாம். 1/4 கப் எண்ணெய் ஊற்றுங்க. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் வெண்ணெய் உருக்கி சேர்த்துக்கலாம். நான் 250 ml மெஷரிங் கப்பில் 1 கப் முழு கொழுப்புள்ள பால் ஊற்றுறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் கேக் பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நான் மினி சாக்லேட் கேக்ஸ் இந்த கப்ஸில் ஊற்றி பேக் பண்ண போகிறேன். கப்ஸ் ஒரே சைஸில் இருந்தால் தான் கேக் ஒரே டைமில் பேக் ஆகும். உங்ககிட்ட இந்த மாதிரி கப்ஸ் இல்லைன்னா ரெகுலர் கேக் டின்ல நீங்கள் பேக் பண்ணலாம். கப்போட எல்லா பக்கமும் நல்லா கிரீஸ் பண்ணிவிட்டு கேக் பேட்டரை இதில் ஊற்றுங்க. கப்போட 3/4 அளவு ஊற்றினா போதும். ஃபுல்லாக ஊற்றாதீங்க, இல்லைன்னா பேக் ஆகும்போது கேக் வெளியில் வந்துடும். அவனை 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணுங்கள். அடுத்து கேக்ஸை 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணுங்கள். இதை நீங்கள் குக்கர்லேயும் பேக் பண்ணலாம். கேக் பேக் ஆகிற சமயத்தில் நான் வெனிலா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் செய்ய போகிறேன். இதுக்கு பவுலில் 3/4 கப் பொடிச்ச சர்க்கரை, 100 கிராம் உப்பில்லாத வெண்ணெய். இது ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக இருக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் பால் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி பீட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா சேர்ந்து க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணுங்கள். பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் இப்போ ரெடி. பாருங்கள், கேக்ஸ் நல்லா பேக் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதும் மேலே ஃப்ராஸ்டிங் போடுங்க. நான் ஃப்ராஸ்டிங்கை பைப்பிங் பேக்கில் போட்டு டெக்கரேட் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பைப்பிங் பேக் இல்லைன்னா பரவாயில்ல. கேக் மேலே இந்த ஃப்ராஸ்டிங்கை ஸ்பூனில் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கடைசியாக நான் கொஞ்சம் சாக்லேட் ஷேவிங்ஸையும் குட்டி சில்வர் பால்ஸும் போடுறேன். இது ரெண்டும் அழகுக்காக போடுறேன், இது இல்லைனாலும் பரவாயில்ல. அழகான சுவையான மினி சாக்லேட் கேக்ஸ் இப்போ ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப அழகான மினி சாக்லேட் கேக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது வந்து நான் சின்ன சின்ன கப்ஸில் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கப்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் கேக் டன்லேயும் நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.